ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டெக் பை சிவா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா யூடியூப் சீரீஸ்னு சொல்லி ஒரு புது சீரீஸை உருவாக்கி அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக யூடியூப் ஹவு டு கிரியேட் யூடியூப் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தாங்க நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அதாவது யூடியூப் ஆரம்பிக்கிறது வந்து யார் வேணாலும் நான் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பொருள் தான் வேணும்னு சொல்லி தேவையில்லை. ஒரே ஒரு மொபைல் இருந்தால் போதுங்க, இதே போதும். ஆனால் யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி, அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடாத மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் படி உங்கள் வியூஸ் அதிகமாக போய் உங்களுக்கு மானிடைசேஷன் எனபிள் ஆகும். அதன் பின்னாடி தாங்க உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இன்றைக்கி யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் தேவை, ஒரே ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும். மெயில் ஐடி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத, ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்ன கூகுளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி த்ரீ டாட்டில் மோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி என் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் கீழே ஸ்லாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அனதர் அக்கௌண்ட் சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளார கூகுளுக்குள்ளே போவோம், அதை கிளிக் பண்ணுங்கள். பின்னாடி சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், சைன்இன் பண்ணாதீங்க. கீழே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை செல்ஃப் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மை செல்ஃப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், மை பிஸ்னஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் மை பிஸ்னஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நேமில் உங்களோட ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிக்காங்க. செகண்ட் நேமில் உங்கள் செகண்ட் நேம் டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ரொசீஜருக்கு போவோம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுங்கள். கீழே நீங்கள் என்ன ஜெண்டர்னு சொல்லியிருக்கோம், ஃபீமேல் மேல் ரீடன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் மேல் அல்லது ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க, எந்த ஜிமெயில் அட்ரஸ் வேணும்னு சூஸ் பண்ணலாம். ஆனால் அடுத்து யூஸ் பண்ண ஜிமெயில் ஐடியை நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி தப்பான ஜிமெயில் ஐடி கொடுக்காம கரெக்டாக ஒரு நல்ல ஜிமெயில் ஐடியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு ஜிமெயில் ஐடி எடுத்துக்கிறேன். அந்த ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி யாரும் எடுத்துருக்குறாங்க, அதனால் அது ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வேறு எதனாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறு எதனாச்சும் ஜிமெயில் ஐடி நேம் டைப் பண்ணி பார்க்குறேன். அந்த ஜிமெயில் ஐடி அவைலபிளாக இருக்கிறதுனால ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் க்ரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண பின்னாடி உங்கள்கிட்ட ஒரு வெரிஃபிகேஷனுக்கு பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு அடுத்த ப்ரொசீஜருக்கு போவோம். நீங்கள் தான் சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்க எஸ் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரி, எல்லாமே ஐ அக்ரின்னு சொல்லி கொடுங்க. அவ்வளோதாங்க, உங்கள் கூகுள் சர்வீஸில் ஆட் ஆகிடுச்சு இந்த கூகுள் அக்கௌண்ட். அவ்வளோ ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணாச்சு. அடுத்தது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப் செலக்ட் பண்ண பின்னாடி ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மேலே ஒரு லோகோ இருக்கும் மூலையில், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ண பின்னாடி கீழே யுவர் சேனல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி என்னோடய பிக்சர் வரதுனால பிக்சர் ஆல்ரெடி இருக்குது. நேம்ங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணலாம், அதுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நேம் எடிட் பண்ணி அதை நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் புதுப்பிக்கலாம். ஓகே, நேம் அடுத்தது சேஞ்ச் பண்ண பின்னாடி கீழே கிரியேட் ஏ சேனல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு.
ஹோமில் எதுவுமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் போடல. நெக்ஸ்ட்டு வீடியோஸில் ஒன்றும் இருக்காது. அடுத்த அபவுட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி எப்போ நீங்கள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க, யூடியூப் சேனல் எப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிங்க.